வார வாரம் சபைக்கு வரும் பொழுது என்ன சிந்தனையோட வரணும்? ஆண்டவரே, இன்னைக்கு நான் உம்முடைய ஆலயத்துக்கு போறேன், எந்த வார்த்தையை கொண்டு என்னோடு கூட நீர் பேச போகிறீர்? இந்த வாரம் எனக்கு நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்கிற ஒரு ஏக்கத்தோட, ஒரு ஜெபத்தோட எங்க வரணும்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரணும். யார் யார் இன்னைக்கு அந்த மாதிரி வந்தீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 40:11. மெதுவாய் நடத்துவார். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். யார் மேய்க்கிறது? ஆண்டவராகிய கர்த்தர். மேய்ப்பனை போல. அப்ப ஆடுகள் யாரு? நம்ம தான் ஆடுகள். உங்களுக்கு இங்க ஆடு மந்தை வைத்திருக்கிற யாராவது இருக்கீங்களா? என் வீட்டுல ஆடு இருக்கு, மாடு இருக்கு அப்படின்றவங்க இருக்கீங்களா? அப்போ ஆடு வைத்திருக்கிறவர்களுக்கு அந்த ஆட்டினுடைய சுபாவம், ஆடு எப்படி சாப்பிடும், அதை எப்படி நடத்தணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிதானே? எல்லா ஆட்டையும் ஒரே மாதிரி நடத்துவீங்களா? எல்லா ஆட்டையும் அந்த இப்போ தொழுவம் இருக்கு, அந்த தொழுவத்துல நிறைய ஆடு இருக்கு. அந்த நிறைய ஆட்டுல பலவிதமான பலவீனமான ஆடு இருக்கும், இல்ல துரு துரு துருன்னு சேட்டை பண்ற ஆடு இருக்கும். நம்ம கூப்பிட்டாலும் வராம அப்படியே இருக்கிற இடத்துலயே இருக்கிற ஆடு இருக்கும். கொழுத்து போன ஆடு இருக்கும். அப்படிதானே? மேய்ப்பன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கிற ஆடு இருக்கும். நல்ல சுறுசுறுப்பான, நல்ல சாப்பிடுற ஆடு இருக்கும். ஒரு சில ஆடு சாப்பிடவே சாப்பிடாது, நோயாளியா இருக்கும். ரொம்ப அப்படி நொந்து போய் சோப்பலாங்கி மாதிரி இருக்கும். இப்படி பல தரமான ஆடுகள் அந்த தொழுவத்துல இருக்கும். சரியா? ஒவ்வொரு ஆட்டையும் மேய்ப்பனானவன் அதை எப்படி மேய்க்கணுமோ அப்படிதான் மேய்க்கணும். எல்லா ஆட்டை, இப்ப கறவல் ஆடு, பால் கறக்கிற ஆடு இருக்குது. பால் கறக்கிற ஆட்டை போய் வேகமா ஓடு 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 அப்படின்னு கையில இருக்கிற அந்த குச்சியை வச்சு தட்டி 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 வேகமா நடத்தலாமா? கறவல் ஆடை எப்படி நடத்தணும்? மெதுவா நடத்தணும், மெதுவா நடத்தணும். அதனால வேகமா ஓட முடியாது. சரீரம் கொஞ்சம் பலவீனமா இருக்கும், அதனுடைய மடி வெயிட்டா இருக்கும், அதனால வேகமா போக முடியாது. அதை எப்படி மேய்ப்பா? மெதுவா அதை தட்டி கொடுத்து எப்படி கொண்டு போகணுமோ அப்படி சாஃப்டா அப்படி அந்த ஆடை என்ன செய்வான்? கொண்டுட்டு போவான். ஆட்டுக்குட்டி இருக்குது. ஆட்டுக்குட்டிய என்ன செய்வீங்க? ஆட்டுக்குட்டிய தூக்கிட்டு தோல்ல போட்டுட்டு அத நீங்க சுமந்துட்டு போவீங்க. அப்படிதானே? அதால என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, மேய்ப்பன் ஆட்டுக்குட்டியை தன்னுடைய புயத்திலே சேர்த்து, புயம்னா இருதயம், மார்பு, தன்னுடைய புயத்திலே சேர்த்து அணைத்து மடியிலே வைத்துக் கொள்ளுவானாம். மடியிலே வைத்துக் கொள்ளுவானாம். எப்படி? எதை? ஆட்டுக்குட்டியை, சின்ன ஆடு, அதை தன்னுடைய மார்போடு அணைத்து அன்பு காட்டி அரவணைத்து மடியிலேயே வைத்துக் கொள்ளுவானாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாருங்க, அவர் மேய்ப்பராய் இருக்கிறார், நம்ம அவருடைய ஆடுகளா இருக்கிறோம். இந்த சபையானது ஒரு ஆட்டு தொழுவோன்னு நீங்க உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். இந்த சபைய ஆட்டு தொழுவோன்னு நீங்க நினப்புல வச்சுக்கிறணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். சரியா? இந்த தொழுவத்துல இருக்கிற ஆடுகளாகிய நம்மில
ஆட்டு குட்டி இருக்குது. இப்பதான் பிறந்த, இப்பதான் புதுசா ரட்சிக்கப்பட்ட புது ஆடு இருக்குது. உண்மைதானே? இருக்குதா இல்லையா? ஆமா. நல்லா வளர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து இயேசு கிறிஸ்துவில வேரூன்றி நல்ல முதிர்ச்சி அடைந்த விசுவாசத்துல தேறின கர்த்தருடைய ஊழியத்துல இறங்கி செயல்படுகிற ஆடுகளும் இங்க நம்ம இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம். பலவீனமான ஆடு என்ன சத்தியத்தை கேட்டாலும் அந்த இருதயமானது ஒரு ஆதரவை, ஒரு இளைப்பாறுதலை காண முடியாம எத்தனை வார்த்தையை கேட்டாலும் அந்த சோர்வு, அசதி, தன்னுடைய குடும்பத்தின் பாரங்கள் இதால நெருக்கப்பட்டு ஒடுக்கத்தோடு உட்கார்ந்திருக்கிற, நஷ்டத்தை கண்டு உட்கார்ந்திருக்கிற ஆடுகள் இங்க நம்ம இருக்கிறோமா இல்லையா? ஆமா. அப்ப எல்லா ஆட்டையும் மேய்ப்பனானவன் ஒன்று போல நடத்த முடியாது பிரியமானவர்களே. அந்தந்த ஆட்டை எப்படி நடத்தணுமோ அப்படித்தான் நடத்தணும். சரியா? அப்ப புதுசா வந்த ஒரு விசுவாசி ரட்சிப்புக்குள்ள வந்து இப்பதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பை கொஞ்சம் கொஞ்சமா அறிய ஆரம்பித்திருக்கிற அந்த ஆட்டை, அந்த விசுவாசியின் மீது மேய்ப்பனானவன் அதுல பயங்கர கரிசனை, பயங்கர அக்கறை வைப்பானா இல்லையா? அக்கறை வைப்பானா இல்லையா? கண்டிப்பா. ஏன் மற்றவங்க எல்லாம் என்ன ஆயாச்சு? நல்லா தேடியாச்சு. பால் குடிக்கிற வயசுல இருந்து எங்க போயாச்சு? நல்ல வயிறு முட்டை பிரியாணி சாப்பிடுற ஒரு பருவத்துக்கு வந்தாச்சு மற்ற ஆடுகள். இப்போ இந்த ஆரம்ப காலத்துல இருக்கிற ஆட்டுக்குட்டிய மேய்ப்பனானவன் அன்பாய் கவனிக்கும் போது அனைத்து மார்பில அனைத்து மடியில வைத்து கொள்ளும் பொழுது இந்த பிரியாணி சாப்பிடுற ஆடு பாக்குது. என்ன பாக்குது? எப்ப பாரு அந்த பாஸ்டர்மா அவங்களையே தான் தூக்கி வச்சுக்கிறாங்க. எப்ப பாரு அவங்க வீட்டையே தான் தேடி போறாங்க. எதுனாலும் அவங்களுக்கு போன் பண்ணி அவங்கள விசாரிக்கிறதும், அவங்கள கவனிக்கிறதும், அவங்களுக்கு உதவி செய்யறதும், ஓடி போறதும், அவங்க மேலேயே தான் கண்ணா இருக்கிறாங்க அப்படின்னு பிரியாணி தின்னு கொழுத்து போன ஆடு என்ன செய்யுது? பொறாமப்படுது. தப்பா இல்லையா? நீயும் ஆரம்ப காலத்துல ஆட்டு குட்டியா இருக்கும்போது உன்னையும் அப்படிதானே மேய்ப்பன் கவனிச்சான். உன்னைய தேத்தி விட்டாச்சு, உன்னைய வளர்த்து விட்ட நாளும் முடிஞ்சு போச்சு. இனி அடுத்து வர்ற ஆடுகளை என்ன செய்யணும்? வளர்த்து விடணும். அல்லேலூயா. பலவீனமா இருக்கிற ஆடு அந்த பலவீனமான ஆட்டை தேடி, விசுவாசிய தேடி ஊழியக்காரனாகிய மேய்ப்பன் என்ன செய்வார்? போவார். சாப்பிட்டியா? சமைச்சியா? ஹாஸ்பிட்டல் போனியா? உடம்பு எப்படி இருக்கு? ஜோம் பண்ணியா? நேற்றை விட இன்னைக்கு பரவாயில்லையா? ஜெபிக்கலாம் அப்படின்னு அந்த ஆத்மாவை தேற்றி விடுவதற்கு பலவீனமான ஆட்டை தேடி ஒரு ஊழியக்காரி போவாங்க பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. நடக்க முடியாத ஆட்டை தூக்கி தோள் மேல போட்டுக்கிட்டு சுமந்து செல்லுவான் பிரியமானவர்களே. இத பார்க்கிற மற்ற விசுவாசிகள் பொறாமப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எரிச்சல் ஆகக்கூடாது. விட்டு கொடுக்கணும். சபை நிரம்ப வேண்டுமையானால், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமையானால், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டுமையானால், ஆண்டவரை அறியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டுமையானால், மற்ற தேர்ச்சி அடைந்த ஆடுகள், தேர்ச்சி அடைந்த விசுவாசிகள் அந்த காரியத்திற்கு விட்டு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணம் நமக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நல்லா இருக்கிற ஒருத்தருக்கு டாக்டர்
தேவையில்லை. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொமட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கிறவனுக்கு இந்தா சாப்பிடு, இந்தா சாப்பிடு, ஏய் சூப்பர் இல்ல, இந்தா சாப்பிடு, அப்ப நான் சமைச்சது நல்லா இல்லையா, சாப்பிடுன்னு வயிறு முட்டை தொண்டைக்கு மேல மூக்கு வர வந்துருச்சு சாப்பாடு. அவனுக்கு மேல மேல திணிச்சு அவனுக்கு ஜீரணிக்காது, செத்துருவான். உண்மையா இல்லையா? யாருக்கு சாப்பாடு வேணுமோ, யாருக்கு டாக்டர் வேணுமோ, அங்கதான் டாக்டர் தேடி போவாரு. உண்மையா இல்லையா? அந்த நோயாளி தான் டாக்டரை தேடி வருவாரு. அப்போ நமக்குள்ளாக விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை வேணும் பிரியமானவர்களே. இதுல போட்டி, பொறாமை, எரிச்சல், இந்த பாஸ்டரம்மா அவங்களையே தான் கவனிக்கிறாங்க, அவங்களையே தான் பார்க்கறாங்க, இப்படிப்பட்டதான ஒரு குணமானது நம்மிடத்துல காணப்படும் பொழுது அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நாமே நமக்கு தடைக்கல்லா இருக்கிறோம். ஆமென். பொறாமையோ எலும்புருக்கி, வசனம் என்ன சொல்லுது? பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமப்பட்டா நீ என்ன சாப்பிட்டாலும் ஆண்டவர் சொல்றாரு உன் உடம்புல ஒட்டவே ஒட்டாது. என்னைய ஒரு மாதிரி பார்க்காத, நான் சொல்லல, வசனத்தை தானே சொல்றேன். சாப்பிடுறது உடம்புல ஒட்டாதான். ஐயோ, எல்லாத்துக்கும் வசனத்தை சொல்லியிருக்காரம்மா ஆண்டவர். பொறாமையோ எலும்புருக்கி. இந்த பொறாமை குணம் மாத்திரம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. ஆண்டவர் ஒருவர் மீது அன்பை காட்டும் பொழுது, கரிசனையை காட்டும் பொழுது அந்த ஆடு வளருவதற்கு ஏதுவா இருக்கிறது. வளர்ந்து அதுவும் நம்ம லிஸ்ட்ல வந்து சேரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மேய்ப்பனாய் கொண்டிருக்கிற நாம் எக்காரணத்தை கொண்டும் தாழ்ச்சி அடைந்து போவது இல்லை. எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலையும், எந்த இடத்திலையும், எந்த மனிதனுக்கு முன்பாகவும் எப்பேற்பட்ட போராட்டங்களை சந்தித்தாலும் கூட, எப்பேற்பட்ட பிரச்சனைக்குள்ளாக நாம் மூழ்கி போகிற நிலைமையில இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை குறையில்லாமல் அவர் நடத்துகிற தேவன், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய மந்தையை மேய்த்து கொண்டு போகும் பொழுது அத புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து செல்லுகிறார். எப்படிப்பட்ட இடத்துல? காஞ்சு போன இடத்துல மேய்ப்பன் ஆடுகளை கொண்டு போனா ஆடுகளுக்கு வயிறு நிரம்புமா? புல்லுள்ள இடங்கள். எந்த இடத்துல ஆடுகளை கொண்டு போய் விடணும், என் பிள்ளைகளை எந்த இடத்துல வைக்கணும், எந்த வேலை ஸ்தானத்துல வைக்கணும், எந்த இடத்துல என் பிள்ளைய நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மை உண்டாக்கின மேய்ப்பனாகிய கர்த்தர் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஓடுற தண்ணியில, வேகமா ஓடுற ஆத்துல போயிட்டு ஆட தண்ணி காட்டுவாங்களா? தண்ணி காட்டுவாங்களா? ஏன்? தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஆடால என்ன செய்ய முடியாது? குடிக்க முடியாது. தண்ணி வாய்க்குள்ள போகலையே, இன்னும் கொஞ்சம் உள்ள இறங்கலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் உள்ள இறங்கினா ஆத்தோட சேர்ந்து அடிச்சுட்டு போயிட வேண்டியதான். நம்ம ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைய எப்படி நடத்தணும், எந்த பிள்ளைய எப்படி நடத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடங்காத ஆடு ஒண்ணு இருக்குது. அடங்காத ஆட்டை எப்படி நடத்துவான்? கையில இருக்கிற குச்சியை வச்சு டபா டபா டபார்னு அடிப்பானா? ஒன்னு அடங்கவே அடங்கல, சொல்ற வார்த்தையை கேட்கவே கேட்கல, கூப்பிட்டா வரமாட்டுக்கு, அது இஷ்டத்துக்கு ஓடுது. அப்படிப்பட்ட ஆட்டு மேல மேய்ப்பன் எப்பயும் என்ன வச்சிருப்பாரு? கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பார். அது எங்க போயிருமோ, எங்கேயாவது புதர்ல போய் மாட்டிக்கிறோமோ, எங்கேயாவது முள்ளுக்குள்ள சிக்கிருமோ, தேவையில்லாத வழியிலலாம் ஓடுதே, இது அவசியம் இல்லாத வழியில ஓடி போய் எதுலையாவது மாட்டிக்குமோ, எந்த பாவத்திலையாவது சிக்கிருமோ, வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டுதே, நம்ம காட்டுற வழியில இது போக மாட்டுதே, தான் இஷ்டத்துக்கு போகுதுன்னு சொல்லி அந்த அந்த அடங்காத ஆட்டை குறித்து மேய்ப்பனுக்கு ரொம்ப கவலை இருக்கும், கவலை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
எப்படி ஆயினும் அந்த ஆட்டை அடக்கி நேர்த்தியான வழியில கொண்டு வந்து பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் மேய்ப்பனானவர் மிகுந்த கவனம் உள்ளவராய் இருப்பார். பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்போ அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுகிறார். அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை எப்படி நடத்துகிறார்? நீதியின் பாதையில நடத்துகிறார். சரியான வழியில கர்த்தரை நமக்கு தெய்வமாய் கொண்டிருந்தோமே ஆனால், வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நல்லா சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரை நீ தெய்வமாய் கொண்டிருந்தால் பாக்கியசாலி, பாக்கியவான், பாக்கியவதி, நீ லக்கி, நீ அதிர்ஷ்டசாலி. அல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்துவை நமக்கு மேய்ப்பர்களாய் கொண்டிருந்தோமே ஆனால் நம்மை சரியான வழியில அவர் நடத்துவார். வழியில எங்கேயும் நம்மை இடறி போக விடமாட்டார். தவறான வழிக்கு நாம் செல்லுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டாரு. எங்க போய் சேர்க்கணுமோ அந்த இடத்திற்கு கரெக்டா அவர் கொண்டு போய் சேர்த்துருவார். பிரியமானவர்களே, அதனாலதான் சொல்றேன், மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, வேத வசனங்களுக்கு செவி கொடு. அதன்படி நடந்தோமே ஆனால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடைக்கப்பட்ட வாசல்கள் நமக்கென்று கர்த்தர் திறந்து கொடுக்கிறதை நம்மால் காண முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஏதோ சர்ச்சுக்கு போனோம், வந்தோம், பாட்டு பண்ணோம், ஆராதிச்சோம், கையை தட்டினோம், இல்லையா, சோத்ராண்ய பாஷா அபிஷேகம் எப்பா அப்படின்றதுல திருப்தி ஆயிடக்கூடாது. அது திருப்தி அல்ல. என் ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறது என்னவென்றால், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். என் ஆடுகள் என் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். என் ஆடுகள் நான் காட்டுகிற வழியில அவைகள் நடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லுவதில் அவர் குறிக்கோளாய் இருக்கிற தேவன். பிரியமானவர்களே, அப்பதான் அந்த மாதிரி எப்ப நடக்கிறோமோ அப்பதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி ஆக முடியும். சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டாப்புல இருதயம் திருப்தி ஆயிரலாமா? ஆயிரலாமா? இல்ல. நான் எப்படி இருக்கேன், எனக்கும் என் மேய்ப்பனாகிய கர்த்தருக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்ட உறவா இருக்கிறது? வெகு தூரத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேனா, அல்லது என் தகப்பனோடு கூட இணைந்து அவருடைய மடியில அமர்ந்திருக்கிற அவருடைய செல்ல ஆடாக, அவருடைய செல்ல பிள்ளையாக நான் இருக்கிறேனா என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். பிரியமானவர்களே, ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆடு இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? 23ஆம் சங்கீதத்துல சொல்லி இருக்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அங்கே இங்கே சொல்லு பேச்ச கேட்காம அங்கே இங்கே ஓடி 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 எங்கேயோ ஒரு இடத்துல போய் மாட்டி சிக்கிக்கிட்டு இருந்தாலும் அந்த நேரத்துல ஐயோ வார்த்தையை கேட்கல, என் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியாம வந்துட்டேன், இந்த பாதாள படுகொடியில விழுந்துட்டேன், புதர்ல மாட்டிக்கிட்டேனே என்று சொல்லி அந்த புதரில இருந்து தன் மேய்ப்பனை நோக்கி அந்த ஆடு கூப்பிட்டு கதறும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் தூக்கி எடுக்கும்படியாய் தன்னுடைய கரத்தை நீட்டுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, மரண இருள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சரி, நம்மை தப்புவிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அவருக்கு தெரியும் நம்ம எல்லாம் அடங்கா பிடாரிங்க, நம்ம எல்லாம் சொல்லு பேச்சு கேட்காது. இது ஒரு பக்கம் உலகம் பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் நான் பிடிச்சு இழுக்கிறேன். என் பிள்ளைக்கு உலகம் தான் சுகமா இருக்குது, அதனால உலகத்து பக்கம் போயிடலாமோ, நல்லா இருக்குதே அப்படின்னு தான் அவன் இருதயம் வாஞ்சிக்குது. பாரு, என் பிள்ளையோட நான் எந்த நேரமும் இருக்கணும், ராத்திரி பகல் என் பிள்ளை மேல கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இடறிடுவான், சிக்கிடுவான்.
முற்புதர்ல சிக்கிடுவான் என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள், மேய்ப்பனான தேவனுடைய கண்கள் நம் மீது எப்பயும் நோக்கமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமா, வசனத்துல சொல்லுது, மேய்ப்பனுடைய கையில உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று. கோலுன்னா என்னது? கோலுன்னா ஒல்லியா இருக்கிற ஒரு குச்சி, சும்மா அப்படி கையில ஒரு பேருக்காக வச்சிருக்கிற ஒரு குச்சி கோல். தடி என்னது? தடி நல்ல பெருசு. ஏன் மேய்ப்பன் கையில கோலும் தடியும் இருக்குது? கோல் எதுக்கு? கோலு ஆட்ட பா 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 பா. அந்த குச்சியை எங்கெல்லாம் அவர் மடக்குறாரோ அங்கெல்லாம் அதை என்ன செய்யும்? அடங்கி ஒடுங்கி போகும் பாருங்க. அதுக்குதான் அந்த குச்சி, அன்பாய் நடத்துவதற்கு குச்சி. தடி எதுக்கு? ஓடுவ பாரு எங்கேயாவது, வா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 ஆடு என்ன பண்ணா, அதுக்கு இருக்கிற சுறுசுறுப்பை காட்டிக்குதான். அது துள்ளி குதிச்சு அந்த மந்தையை விட்டு எங்கேயாவது ஓடும் பாரு. அதுக்காக தான் கையில என்ன வச்சிருக்கானா, தடிய வச்சிருக்கான். எங்க ஓடுற நீ? வாங்கி பட்டார்னு ஒரு அடி கொடுத்து இழுத்துட்டு வந்து மந்தையில சேர்க்கிறதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, வசனம் சொல்லுது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். வழி விலகி போகிற ஆடுகளா இருக்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே விட மாட்டார். என்ன செய்வாரு? நம்மளை அடிச்சு உதைச்சு திருத்தி மறுபடியும் அவரோடு கூட அவருடைய மந்தையில கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிற ஆண்டவராகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம் பிரியமானவர்களே. நீ எப்படியானாலும் போய் தொலை, நீ எங்கேயாவது போய் மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருன்னு சொல்லி விடுகிறவர் அவர் அல்ல. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து கிரயமாய் தன்னையே கொடுத்து மீட்டெடுத்த தேவன் அல்லவா? அதனால என்ன செய்ய மாட்டாரு? நீ எப்படியாவது போய் தொலை, விடமாட்டாரு. நம்ம பிள்ளைங்க மேல பாசம் அன்பு இருந்தாதான் நம்ம என்ன செய்வோம்? அவங்கள கண்டிப்போம். ஏய் எங்க போன, என்ன பேச்சு பேசுற நீ அப்படின்னு 4 அடி கொடுத்து அவங்கள திருத்துறதுக்கு பார்ப்போம் பாருங்க. பிள்ளைங்க மேல பாசம் இல்லாத பெற்றோர்கள் தான் என்ன செய்வாங்க? பிள்ளைங்களை கண்டிக்க மாட்டாங்க, தட்டி கேட்க மாட்டாங்க, அது போக்கிலேயே விட்டுருவாங்க. கடைசியில அது எங்கேயாவது போய் ஒரு கேடான இடத்துல போய் விழுந்துட்டு நிற்கும். ஆண்டவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர், நம்மை அணைத்து கொள்ளுகிறவர். அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அன்பு காட்டுவார். ஆமென், அல்லேலூயா. கண்டிக்க வேண்டிய இடத்துல, தண்டிக்க வேண்டிய இடத்துல அவர் தண்டிப்பாரு, அவர் கண்டிப்பாரு. அது நமக்கு நல்லதா இல்லையா? நல்லதா இல்லையா? ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? எந்த நேரமும் ஆண்டவர் நல்லா நம்ம எப்படி இருந்தாலும் நம்மள அப்படியே பாசமா சூப்பராவே நம்ம மேல இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அவர் கண்டிக்கும் போது தண்டிக்கும் போது நம்மளுக்கு என்னது? வலிக்குது, குத்துது, குடையுது. குத்துது குடையதான் செய்யும். ஆனா மனம் திரும்பணுமே. ஒரு சின்ன அடி ஆண்டவர் கொடுத்தாலும் உடனே என்ன செஞ்சிடறோம்? நம்ம வேற வழியை பார்க்க ஆரம்பிச்சிடறோம். அது நமக்கு ஆகாது. பாதிப்பு யாருக்கு? பாதிப்பு யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. எல்லாம் அப்படிதான் இருக்கிறீங்களா? பாதிப்பு யாருக்கு? நமக்கு தான். ஆண்டவர் தடியால ஒரு அடி கொடுக்குறாரா? நான் என்ன செஞ்சேன் ஆண்டவரே? யோசிச்சு உட்கார்ந்து யோசிக்கணும். ஓ, இதுக்காக தான் இந்த பாதிப்பு. நான் மனம் திரும்பணும், அதுல இருந்து மீண்டு வெளியே வரணும். ஆண்டவரே என்னைய மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும். மனம் திரும்பணும். பாடு, உபத்திரவம், பிரச்சனை இது அதுல மனம் உழண்டு போய் பின்வாங்கி போனாயே. ஆனா என்னைக்குமே உருப்பட முடியாது. உருப்படணும்னு நினைச்சினா, நல்லா வாழணும்னு நினைச்சினா என்ன செய்யணும்? மேய்ப்பனாகிய ஆண்டவருக்கு அடங்கி இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. எப்படி இருக்கணும்?
அடங்கி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இப்படி கர்த்தருக்கு அடங்கி இருந்தோமானால் மாத்திரமே சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெய் அபிஷேகம் பண்ணுவார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி மட்டும் வேணும், அபிஷேகம் மட்டும் வேணும். ஆனா தடி வேண்டாம், கோலு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அது நடக்குமா? சத்ருவுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிற அந்த ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டவர் தட்டுறதையெல்லாம் என்ன செய்யணும்? சந்தோஷமா சோதரே என்ன உணர்த்துகிறீர், என் தவறுகளை உணர்த்துகிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் காட்டுகிற மேய்த்து போகிற அந்த வழியில நாம் போகும் பொழுது மாத்திரமே சத்துருக்களை நாம் சந்திக்கும் பொழுது அவர்கள் வெட்கப்படும்படியாக ஆண்டவர் நம்மை அவர்களுக்கு முன்பாக அபிஷேகிப்பார். அவர்களுக்கு முன்பாக நமக்கென்று ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணாமற் போன ஆடுகளை தேடி அவர் அலைகிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா 15 அதிகாரத்துல ஃபுல்லா நீங்க வாசித்து பாருங்க. இப்ப வாசிக்க வேண்டாம், வாசித்து பாருங்க வீட்டுல போயிட்டு. அங்க காணாமற் போன ஆட்டை தேடி ஆண்டவர் என்ன செய்யறாரு? தேடி அலைகிறவராய் இருக்கிறார். 100 ஆடு ஒரு மனுஷனுக்கு இருக்குது, 99 ஆடு நல்லாதான் இருக்குது. ஒரே ஒரு ஆடு என்ன செஞ்சிருச்சு? ஓடிருச்சு. சொல்றதை கேட்கல, தான் இஷ்டத்துக்கு போயிருச்சு. ஒரே ஒரு ஆடு. அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்க மற்ற 99 ஆடை ஆண்டவர் என்ன செய்யறாரு? மேய்ப்பன் அந்த வனாந்தரத்துல அப்படியே விட்டுட்டு இந்த 99 ஆட்டை பத்தி கவலைப்படல. ஏன்? இது என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஆடு, இது நான் என்ன சொன்னாலும் இது கேட்கும், இது இங்க இருந்து போகாது, நான் வர்ற வரைக்கும் இது இங்க இருந்து போகாது அப்படிங்கிற ஒரு தைரியம். அந்த 99 ஆட்டையும் விட்டுட்டு இந்த ஒத்த ஆடை தேடி மேடு பள்ளம் கரடு முரடு புதிர் நிறைந்த இடங்கள் ஆபத்தான இடங்கள் இதையெல்லாம் தேடி அந்த மேய்ப்பன் கடந்து செல்லுகிறான். பாருங்க பிரியமானவர்களே, எப்ப அந்த தவற விட்ட தன் பிள்ளையை தேடி கண்டுபிடித்து மீட்டு கொண்டு வருகிறாரோ அப்பதான் பரலோகத்துல பெரிய சந்தோஷம், அப்பதான் பரலோகத்துல பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, மனம் திரும்பின 99 ஆட்டை பத்தி சந்தோஷம் அப்படின்னு வசனம் சொல்லல. அல்லேலூயா. மனம் திரும்பின 99 குறித்து பரலோகத்துல சந்தோஷம்னு வசனம் சொல்லல. என்ன சொல்லுது? மனம் திரும்புகிற, மனம் திரும்பி வருகிற ஒரு ஆத்துமா. அல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல என்னது இருக்குதான்? மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். ஆமென். ஒரு ஆத்மா ஞான ஸ்நானம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு பரலோகத்துல தேவ தூதர்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம், ஒரே கொண்டாட்டம். ஆண்டவர் பயங்கர சந்தோஷமா. ஏன்? என் கையால உண்டாக்கப்பட்ட பிள்ளை, சொந்த தகப்பன் நான் யாருன்னு தெரியாம இத்தனை காலம் அங்கும் இங்கும் ஓடி எத்தனையோ அடி உத வாங்கி காயப்பட்டு அழுது கண்ணீரோட இருந்து அதோட தகப்பன் நான் தான் என்கிற உண்மையை அறிந்து இன்றைக்கு என் மந்தையில என் பிள்ளை சேர்ந்திருக்கு, இன்னைக்கு என் மந்தையில என் ஆடு சேர்ந்திருக்குன்னு சொல்லி மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இங்க நீங்க ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது பரலோகத்துல முன்னாடி இருந்த ஆராதனையை பார்க்கிலும், முன்பு இருந்த பாடல் சத்தத்தை பார்க்கிலும், முன்பு இருந்த துணியை பார்க்கிலும் பல மடங்கு அதிகமாய் பரலோகம் களி கூர்ந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆமென். நம்ம ஆண்டவர் நமக்காக ஏங்குகிறவர், நம்முடைய அன்புக்காக நம்முடைய பாசத்திற்காக அவர் துடிக்கிற தேவன். பிரியமானவர்களே, உண்மைதானா?
அவர் வானத்தையும் பூமியும் படைச்சாரு. ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே நடக்கும். அவருடைய வார்த்தை வல்லமையுடையதா இல்லையா? மரிச்ச லாசரு எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு அடக்கம் பண்ணி. 4 நாள்ல அந்த சரீரம் நார்மா இல்லையா? ஆமா. ஆண்டவர் போனாரு, கல்ல புரட்டுனாரு. எல்லாரும் ஏளனமா பார்த்தாங்க, சிரிச்சாங்க. ஆண்டவரே நாருமே, நான் சொல்றத மட்டும் நீ செய்யி. கல்ல புரட்டியாச்சு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா. எத்தனை நாள்ல? அடக்கம் பண்ணி 4 நாள் ஆன சடலத்தை பார்த்து லாசருவே வெளியே வான்னு ஒரே ஒரு வார்த்தை. துணிகளினாலே கட்டப்பட்டிருந்த அந்த லாசரு எழுந்து வெளியே வந்தான். பிரியமானவர்களே, ஏன் சொல்லுகிறேன் என்றால், வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு சொல்லிலும் வல்லமை இருக்கிறது. மரித்தவனையும் உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை. அப்பேற்பட்ட ஆண்டவருக்கு குறைச்சல் ஏதாவது இருக்குமா? ஒரே ஒரு குறைதான், என் பிள்ளை என்னை நேசிக்கணும், என் மகன் என்னை நேசிக்கணும், என் பிள்ளை என் சமூகத்துக்கு வரணும். அல்லேலூயா. நான் இழந்து போன என் பிள்ளைய மறுபடியும் என் மந்தையில நான் சேர்க்க வேண்டும். அவருடைய ஏக்கமெல்லாம் தாகமெல்லாம் உங்க மேலையும் என் மேலையும் தான். பிரியமானவர்களே, வழி தெரியாம சுற்றி அலைந்து திரிகிற ஆடுகளுக்கு மேலதான். பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த 99 ஆடுகள் பத்தி அவர் கவலைப்படுகிறவர் அல்ல. காணாமற் போன ஆடு, வழி தெரியாம அங்கே இங்கே பாவத்துல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்குது பாரு, அந்த ஆட்டின் மீது அவருடைய பார்வையை அவர் செலுத்துகிறவராயிருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நம்முடைய அன்புக்கு அவர் ஏங்குகிற அருமை தகப்பனாய் இருக்கிறார். அன்பு கிடைக்கல, பெற்றவங்களுடைய அன்பு கிடைக்கல, கூட பிறந்தவங்களுடைய அன்பு கிடைக்கல, கணவன் மனைவி அன்பு மாறி மாறி ஒருத்தவங்க போட்டி பொறாமையில போகுது, பிள்ளைங்க அன்பு கிடைக்கல. இப்படியெல்லாம் அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிற யாராவது இங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? உங்களுடைய அன்புக்காக ஏங்குகிற ஒரு அருமை தகப்பன் இருக்கிறார். உங்களுடைய பாசத்துக்காக துடித்துக் கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்புன்னு காண்பிக்கிறதுக்கு தான் கல்வாரி சிலுவையில அவர் தன்னையே பலியாய் கொடுத்தார். பிரியமானவர்களே, தேடி அலைந்த மேய்ப்பன் அவர் தன்னை பலியாய் கொடுத்து அந்த ஆட்டை தூக்கி கொண்டு வந்து மந்தையில சேர்த்துட்டு அவர் சொல்றாரு, எடுத்து வாசிங்க. மந்தையில சேர்த்துட்டு அவர் சொல்றாரு, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகம், யாராவது ஒருத்தவங்க தான் வாசிக்கணும். தேவனாகிய கர்த்தர் தனக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். கொண்டு வந்து மந்தையில சேர்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, நீ எனக்கு சொந்தம், நீ என் ஜனமாயிருப்பாய், நான் உனக்கு தேவனாயிருப்பேன். எப்படிப்பட்ட அருமையான வார்த்தை பாருங்க. அற்பமான நம்மளை பார்த்து சொல்றாரு, படிப்பறிவு இல்லாத நம்மளை பார்த்து சொல்றாரு. எல்லா இடத்திலையும் ஒதுக்கப்பட்ட நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, கொண்டு வந்து மந்தையில சேர்த்து நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு, நீ என் ஜனமாய் இருப்ப, நான் உன் தேவனாய் இருப்பேன். யாருக்குமே கிடைக்காத ஸ்லாக்கியம் அம்மா. எந்த அளவு ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறாரு பார்த்தீங்களா? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்தை முழுவதும் நாம் திறந்து கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியமா இல்லையா? நம்மள்கிட்ட ஏதாவது அவர் எதிர்பார்க்கிறாரா? பணம் எதிர்பார்க்கிறாரா? பொண்ணு வெள்ளியும் அவரோடது. அவர் கொடுத்தாதான் நமக்கு சோறு, உண்மையே இல்லையா? அவர் கொடுத்தாதான் நமக்கு வஸ்திரம், அவர் கொடுத்தாதான் நமக்கு உழைப்பு, அவர் கொடுத்தாதான் நமக்கு வருமானம். அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம்
நம்முடைய பாசமும் நேசமும் அவர் மேல இருக்கணும். நம்முடைய இருதயம் அவர் மீது பற்றுதலாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்த மேய்ப்பன் இல்லாம கூலிக்கு ஆட்டை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன்ட்ட உங்களுடைய ஆடுகளை நீங்க அனுப்பிட்டீங்க. உங்களுக்கு ஏதோ வேலை இருக்குது, எங்கேயோ போகணும், ஃபங்க்ஷனுக்கு போகணும், இல்லை பேங்குக்கு போகணும், ஏதோ முக்கியமான வேலை. அன்னைக்கு உங்களுடைய ஆடை நீங்க என்ன செய்ய முடியல, நடத்தி கொண்டு போக முடியல. அப்போ கூலிக்கு ஆடு மேய்ப்பாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு என் ஆட்டை நீ மேய்த்துட்டு வந்துரு, உனக்கு நான் இவ்வளவு பணம் தரேன் அப்படின்னு கூலி பேசி ஆடுகளை விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி கூலிக்கு ஓட்டி கொண்டு போகிற ஒரு கூலிக்கார மேய்ப்பன் அந்த ஆட்டுக்கு ஆபத்து வரும்போது அவன் நிப்பானா? கரடியோ இல்ல சிங்கமோ ஓனாயோ ஏதோ விபரீதம் ஒண்ணு வருது, அவன் என்ன செய்வான்? ஓடிடுவான், விட்டுட்டு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு. ஏன்? அந்த ஆட்டுக்கும் கூலிக்காரனுக்கும் சம்பந்தம் இல்லை. இவன் வருமானத்திற்காக கூலிக்காக மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் சொந்த மேய்ப்பனாகிய கர்த்தரோ தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து, தன்னுடைய ஜீவனை முழுவதும் கொடுத்து, தன்னுடைய ரத்தத்தை முழுவதும் சிந்தி ஆடுகளாகிய நம்மை மீட்டுக் கொண்ட அருமையான தேவன். பிரியமானவர்களே, ஆமென். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். மேய்ப்பன் இல்லாத ஆட்டு மந்தை எப்படி இருக்கும்? மேய்ப்பனே இல்ல, ஒரு மந்தை இருக்குது, அது எப்படி இருக்கும்? எடுத்து வாசிங்க. மத்தேயு 9:36. மத்தேயு 9:36 வாசிங்க. என்ன ஆச்சு இங்க? ஆண்டவர் சொல்றாரு, கவனிச்சீங்களா? வேலையாளு விட்டுட்டு ஓடிட்டான். மேய்ப்பனே இல்லாத ஒரு மந்தை. அந்த மந்தையுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒன்னொன்னு ஒரு பக்கம் செதறி, அதுக்கு வழி காட்டுறதுக்கு, அதுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு, அதுக்கு புத்தி சொல்றதுக்கு, அதோட தவறை அதற்கு எடுத்து உணர்த்துவதற்கு அங்க மேய்ப்பன் இல்ல. அந்த மந்தை என்ன செய்யுது? செதறி ஓடுகிறது. பிரியமானவர்களே, நாலா திசையும் செதறுகிறது. அப்போ மேய்ப்பன் கட்டாயம் ஒரு மந்தைக்கு அவசியமாய் இருக்கிறார். நமக்கு மேய்ப்பன் வேணுமா வேண்டாமா? மேய்ப்பன் வேணுமா வேண்டாமா? நம்மளை மேய்க்கிறவர் யாரு? நம்மை மேய்க்கிறவர் யாரு? ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த மேய்ப்பன் என்ன செய்யறாரு? மேய்ப்பன் இல்லாத ஜனங்களை பார்த்து அவர்கள் மீது அவர் மனதுருகுகிறவராய் இருக்கிறார், மனம் இறங்குகிறவராய் இருக்கிறார். அவர்களுக்காக அவர் தன்னை முழுவதும் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நமக்காக அவர் தன்னை முழுவதும் மனதார கொடுத்தார். பிரியமானவர்களே, விருப்பம் இல்லாம கொடுக்கல. என் அன்பை பாரு மகளே, என் நேசத்தை பாரு மகனே, உன் மேல நான் வைத்திருக்கிற நேசம் பாத்தியா? என்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கூட உனக்காகவே சிந்துகிற நேசம். இதை பார்த்தாவது நீ என்னை நேசிக்க மாட்டாயா? இதை பார்த்தாவது நீ என்னை நேசிக்க மாட்டாயா? ஆண்டவர் கேட்கிறார் இந்த காலை வேளையில, நான் உன்னை நேசிக்கிறேன், என் மந்தைக்காக என் ஜீவனை கொடுத்தேன், நீ என்னை நேசிக்கிறாயா மகனே? நீ என்னை நேசிக்கிறாயா மகளே? என் சிலுவையின் கோர காட்சியை பார்த்த பிறகும் நீ என்னை நேசியாமல் இருப்பாயோ? நீ என்னை நேசியாமல் இருப்பாயோ? ஹல்லேலூயா. எத்தனை வருஷத்து விசுவாசிகள், எத்தனை வருஷத்து பிரியாணி சாப்பிடுகிற அளவுக்கு நல்லா வளர்ந்து தேறின ஆத்துமாக்களாய் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக, தேவனுடைய வசனத்தை புறம்பே தள்ளுகிறவர்களாக, நம்முடைய மனம் போன போக்கில நம்முடைய இஷ்டத்தின்படி ஓடிக்கொண்டிருக்கிற ஆடுகளாய் காணப்படுகிறோமே. நம்மை பார்த்து ஆண்டவர் பரிதபிக்கிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் பரிதபிக்கிறார். உன்னை பார்த்து ஆண்டவர் பரிதபிக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா மகனே? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்க, ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்க. கண்டவன் மூஞ்சியவும் பார்த்து ஐ லவ் யூ சொல்றல்ல, கண்ட பொண்ணையும் பார்த்து ஐ லவ் யூ சொல்றல்ல. அவன் ஏமாத்திட்டு போயிருவான், அவன் விட்டுட்டு போயிருவான். இன்னைக்கு இங்க உனக்கு ஐ லவ் யூ சொல்லுவான், நாளைக்கு இன்னொருத்திக்கு சொல்லுவான், நாளைக்கு இன்னொருத்திக்கு சொல்லுவான். மொத்தம் 10 பேரை 4 பேரை 5 பேரை வச்சுப்பான். நடக்குதா இல்லையா? ஆண்டவரை பார்த்து சொல்லு, என்ன சொல்லு? உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்க, ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்க. அவருடைய அன்பு ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத அன்பு பிரியமானவர்களே. ஆமென். ஒரு நாள், ஒரு சொடக்கு போடுற செகண்ட் கூட கர்த்தருடைய அன்பும் தயவும் நம்மை விட்டு விலகாததா இருக்கிறது அவருக்கு தெரியும். இந்த ஒரு செகண்ட், ஒரு நொடி நான் என் கிருபைய அவனை விட்டு அவளை விட்டு எடுத்தோம்னா அவன் நரக பாதாளத்துக்கு போயிருவான் அப்படின்னு அவர் அறிந்திருக்கிறார். அதனால எப்பயுமே என்ன செய்யறாரு? நம்மோடு கூடவே இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஒருவனும் அவைகளை என் கையில இருந்து பறித்துக் கொள்ளுவார் இல்லை. ஆண்டவருடைய மந்தைக்குள்ளாய் நாம் அடங்கி இருக்கும் பொழுது, சபைக்குள்ளாய் அடங்கி இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியர்களுக்குள்ளாய், ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அடங்கி, வேத வசனத்திற்கு அடங்கி இருந்தோமே ஆனால் ஒருவனும் மந்தையில இருந்து எந்த சிங்கமோ ஓனாயோ கரடியோ என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ள முடியாது. ஆண்டவருடைய கரத்துல இருந்து ஒன்றும் நம்மை விழுங்க முடியாது. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார், தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். 16வது வசனத்தை வாசிங்க. இந்த தொழுவத்துல இல்லாத ஆடு இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? என்ன பேச மாட்டீங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆடு இருக்குதா இல்லையா? அந்த ஆடுகளை எல்லாம் எங்க கொண்டு வந்து சேர்க்கணும்? மந்தையில கொண்டு வந்து சேர்க்கணும். நம்மளை கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அடுத்து சேராம சுத்திக்கிட்டு இருக்கிற ஆடு, பாவத்துல உழண்டு கொண்டு இருக்கிற ஆடு, உளையான சேற்றுக்குள்ள மூழ்கி ஆபத்தான நிலைமையில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற ஆடு நிறைய இருக்கு. அந்த ஆடுகளை எல்லாம் காப்பாற்றி மீட்டு எங்க கொண்டு வரணும்? இந்த தொழுவத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆடுகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான், அந்த ஆடுகளை தேடி போவதற்காகத்தான் உன்னை நான் இங்க உட்கார வச்சிருக்கிறேன். உன்னை நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சும்மா எல்லாம் தெரிஞ்சு கொள்ளல. முதல்ல நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்தது நம்மை கொண்டு தொழுவத்துல இல்லாத ஆடுகளை எல்லாம் அவர் கொண்டு வந்து சேர்ப்பதில் கவனம் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். நம்முடைய பொறுப்பு என்ன? நம்முடைய கடமை என்ன? உளையான சேற்றில இருக்கிற ஆடுகளை தேடி போகணும். இயேசுவினுடைய அன்பை எடுத்து சொல்லணும். பஸ்ல உன் பக்கத்துல ஒரு ஆத்மா உட்கார்ந்துருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு என்ன சொல்லணும்? இயேசுவினைய நேசிக்கிறார், இயேசு நல்லவர், உன் பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட சொல்லு. ஆமென், அல்லேலூயா. ரோட்ல நீ நடந்துகிட்டு இருக்கும்போது யாரோ உன் கூட வந்து சேர்ந்துக்கிட்டு ஏதோ பேச்சு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்? இயேசு உங்களை நேசிக்கிறார், அவர் அன்புள்ளவர், இன்னைக்கு உயிரோட இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதுக்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு உத்தமமான வேலையை செய்ய, ஒரு உண்மையான வேலையை செய்ய
தேவன் இந்த தொழுவத்திலே நம்மை உட்கார வைத்திருக்கிறார். இந்த மந்தையில, இந்த தொழுவத்துல நாம் அநேகரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்முடைய தலையில விழுந்த கடமையா இருக்கிறது. பிரியமானவர்களே, கையை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல நல்லா வேகமா கையை குலுக்கி சொல்லுங்க. சும்மா உட்கார்ந்துட்டு போறதுக்கு நீ ஆண்டவர் உன்னை இங்க கொண்டு வரல. ஆடுகளை தேடி போ, வெளிய ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு, சேத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு, பாவத்துல அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஊனமுள்ள ஆடு இருக்குது, காப்பாத்த ஆள் இல்லன்னு தவிக்கிற ஆடு இருக்கு. தேடி போறதுக்காகத்தான் நீ இன்னைக்கு தொழுவத்துல உட்கார்ந்து இருக்கிற. நீ இன்னைக்கு தொழுவத்துல உட்கார்ந்து இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இயேசுவை அன்பு அறிஞ்சுக்கிட்டேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன். நானு ரட்சிப்பு உனக்கு மாத்திரம் அல்ல, ரட்சிப்பு எனக்கு மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு மாத்திரம் ரட்சிப்புன்னு நினைச்சிருந்தா நாகர்கோயிலே உக்காந்துக்கிட்டு இருப்பேன். அப்படிதானே? நாகர்கோயில விட்டுட்டு இங்க இந்த கிளியனூருக்கு வந்து உங்களை சந்திக்கணும்னு வந்திருந்தா காரணம் என்ன? எங்க அப்பா உங்களை நேசிக்கிறதுனால எங்கேயோ கடந்த எங்களுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து உங்க முன்னாடி கொண்டு வந்து போட்டிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. எனக்கு மாத்திரம்தான் ரட்சிப்புன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்திருந்தேன்னா இன்றைக்கு நீ இயேசுவின் அன்பை அறிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பிரியமானவர்களே, ஆமென். ஆண்டவர் கொண்டு வந்ததன் நோக்கம் உனக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிவிக்க வேணும். அறிவிச்சாச்சு, உங்களை மந்தையில கொண்டு வந்தாச்சு. இனி அதே பாரத்தை என் ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தவங்க தலையிலையும் வைக்கிறார். பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு வருஷத்துக்கு ஒருத்தவங்க ஒரு ஆட்டை கொண்டு வந்தா எங்கேயோ போயிடும். உண்மையா இல்லையா? வருஷம் 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 இந்த வருஷம் நான் ஒரு ஆத்மாவை கொண்டு வரேன், அடுத்த வருஷம் நானும் உன்னை கொண்டு வருவேன், அதுவும் உன்னை கொண்டு வரும். உண்மையா இல்லையா? அதுக்கு அடுத்த வருஷம் நான் கொண்டு வருவேன், இந்த வருஷம் வந்தது ஒண்ணு கொண்டு வரும், அடுத்த வருஷம் அது கொண்டு வந்தது ஒண்ணு கொண்டு வரும். இப்படியே பெருகிக்கிட்டே போகும். உண்மையா இல்லையா? மந்தை பெருகுவதற்கான வழி என்னவென்பதை ஆராய்ந்து அதன்படி நாம் செயல்பட்டோமே ஆனால் சீக்கிரமே தேசத்தை அசைக்க முடியும், சீக்கிரமே தேசத்தை உழுக்க முடியும். இந்தியா எழுப்புதலை காணும். பிரியமானவர்களே, நானு என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் வீடு, என் மனைவி, என் புருஷன், நானு என்கிற ஒரு வட்டத்துக்குள்ளேயே ஒரு கிறிஸ்தவன் வாழ்கிற வாழ்க்கை வீணான வாழ்க்கை. ஆட்டை தேடி என்ன செய்யணும்? ஓடணும். சத்தியம் நாலா திசையும் பரவ வேணும். பிரியமானவர்களே, மேய்ப்பனுடைய நோக்கத்தை ஆடுகள் நிறைவேற்ற வேணும். நிறைவேற்றுவீங்களா? நிறைவேற்றுவீங்களா? அல்லேலூயா. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்துமா கொண்டு வா, போதும். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வாரா இல்லையா? ஆடுகளில நிறைய விதமான ஆடு இருக்குது. அதுல 2 விதமான ஆட்டை மட்டும் சொல்லலாம். செம்மறி ஆடு, வெள்ளாடு. செம்மறி ஆடு, வெள்ளாடு. வசனம் சொல்லுது பாருங்க. ஆண்டவர் அவருடைய வருகையின் பொழுது ஆட்டை 2 பிரிவா பிரிப்பாராம், 2 குரூப்பா பிரிப்பாரு. செம்மறி ஆடெல்லாம் ஒரு பக்கம், வெள்ளாடெல்லாம் ஒரு பக்கம். சரியா? இந்த 2 ஆட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? செம்மறி ஆடு மேய்ப்பனை பார்த்து மேய்ப்பன் போகிற வழியே என்ன செய்யும்? போகும். அது என்ன செய்யாது? அங்க இங்க பார்வைய மேய விடாது. செம்மறி ஆடு பார்வைய மேய விடாது. எனக்கு சொந்தக்காரர் யாரு, எனக்கு முன்னாடி போறது யாரு, அவர் எங்க கூட்டிட்டு போறாரு, அந்த இடத்தையே பார்த்தா அவர் பின்னாடியே போகும் பாருங்க. அப்புறம் செம்மறி ஆடு
செம்மறியாடுடைய உணவு புல்லு, சின்ன சின்ன செடிகள். இந்த செம்மறியாடு என்ன செய்யாது, கண்டதையும் போய் சாப்பிட்டு இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? கண்டதையும் போய் சாப்பிடாது. கண்ட இடத்துல புதருக்குள்ள என்ன செய்யாது, செம்மறியாடு போகாது. காடு அடர்ந்த இடங்கள்ல எல்லாம் என்ன செய்யாது, போகாது. மர கிளைகளை என்ன செய்யாது, செம்மறியாடு தாவி பிடிச்சு சாப்பிடாது. இது என்ன செய்யும், நல்லா படிஞ்சிருக்கிற புல் தரையான நல்ல பசுமையான அந்த மெதுவான அந்த ஆகாரத்தை என்ன செய்யும், செம்மறியாடு அப்படியே சாப்பிடும். பாருங்க. அடுத்தது, இந்த செம்மறியாடு கூட்டமா இருக்கிறதுக்கு தான் விரும்பும். எப்படி விரும்பும்? கூட்டமா. தான் கூட்டத்தை விட்டு தனியா போகிறதுக்கு விரும்பாது. கூட்டமாய், மந்தையாய், அன்பா, ஒற்றுமையா, ஒரு மனமா. இந்த செம்மறியாடு ஒரே மனசா ஒற்றுமையா அதுகளுக்குள்ளேயே இருக்கணும்னு தான் பார்க்கும். இது என்ன செய்யாது, சண்டை போட்டுக்கிட்டு மாத்தி மூஞ்சிய முறிச்சுக்கிட்டு தலையை துலுக்கிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் செம்மறியாடு ஓடாது. அதுகளுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்க. இந்த செம்மறியாடு ரொம்ப மென்மையானது, அமைதியானது. எப்படிப்பட்டது? அமைதியானது. குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு அந்த மரம் இந்த மரம் அங்க இங்க அப்படின்னு இந்த செம்மறியாடு தாவி ஓடாது. அது அமைதியா இருக்கும். நல்லா சாஃப்டா இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளாடு எப்படி இருக்கும் சொல்லுங்க? வெள்ளாடு, இங்க யார் யார் வெள்ளாடா இருக்கீங்க? வெள்ளாடு இருக்கீங்களா இல்லையா? பூனை மாதிரி காட்டாத. வெள்ளாடுடைய குணம் என்ன? அது புல்ல மட்டும் சாப்பிடாது, சாதாரண செடிகளை மட்டும் சாப்பிடாது. எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் என்ன செய்யும், 2 காலை தூக்கி மரத்துல வைக்குது. இப்படி வாயை பழந்துக்கிறது. அதை எப்படியாவது வளைச்சு பெரிய பெரிய கொம்புகளை வளைச்சு சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்தையும் திங்கிறது தான் என்னது, வெள்ளாடு. கண்டதையும் திங்கும். பார்க்கறதெல்லாம் வேணும்னு ஆசைப்படும். மேய்ப்பன் ஆடுகளை ஓட்டிட்டு முன்னாடி போவான். இந்த வெள்ளாடு என்ன செய்யாது, ஒரே ஒற்றுமையா வராது. 4 அப்படி போகும், 4 இப்படி போகும். இந்த வெள்ளாட்டுக்கு பின்னாடி ஒருத்தவர் கண்டிப்பா தேவைப்படுறாரு. இங்க ஆடு ஓட்டிட்டு போறவங்களை நான் பார்த்திருக்கிறேன். செம்மறி ஆட்டுக்கு முன்னாடி ஒருத்தவர் போனா போதும், மெய்ப்பன் மட்டும் போனா போதும், பின்னாடி ஆளு தேவையில்லை. ஆனா வெள்ளாட்டுக்கு முன்னாடி ஒருத்தவர் போகணும், பின்னாடி ஒருத்தவர் வரணும். ஏன்? இது அடங்கா பிடாரி. இதுக்கு மேய்ப்பன் கொடுக்கிற சத்தம் காதுல கேட்காது. ஏய் ஏய் இல்லை எப்பப்பா அப்படின்னு தலைய துளுக்கிட்டு ஓடுறது வெள்ளாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. மரத்துக்கு மரம் குரங்கு மாதிரி தாவி தான் இஷ்டத்துக்கு இருதயத்தை விற்று போடுகிறது தான் எது, வெள்ளாடு. இதுல எந்த ஆடா நீங்க இருக்க விரும்புறீங்க? உண்மையா செம்மறியாடா மாற விரும்புறீங்களா, இல்லைன்னா இப்ப இருக்கிறீங்களா செம்மறியாடா? மாற செம்மறியாடா இருக்கிறீங்களா? செம்மறியாடா இருக்கிறவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வெள்ளாடா இருக்கிறவங்க என்ன செய்யணும்? செம்மறியாடா மாற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, மந்தையில மேய்ப்பனுக்கு அடங்கி காணப்படுகிறவர்களாக, பரலோகத்திற்கு போவதற்கு தகுதி பெறுகிற செம்மறியாடாக நாம் காணப்படுவதை விரும்ப வேண்டும். பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மரத்துக்கு மரம் தாவுனீங்கன்னா எதை மறந்துடணும்? எதை மறந்துடணும்? பரலோகத்தை மறந்துடணும். பரலோகத்தை மறந்துடணும். மேய்ப்பனை மறந்துடணும். அப்ப இஷ்டத்துக்கு போய் நரக அக்கினி கடலை சந்திக்கலாம். ஆண்டவர் இந்த
ரெண்டு குரூப்பா பிரிச்சு எடுத்து வாசிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு 20. செம்மறி ஆடுகளை எந்த பக்கம் நிறுத்துறாரு? வலது பக்கத்துல நிறுத்துறாரு. இடது பக்கத்துல வெள்ளாட்டு கூட்டத்தை நிறுத்துறாரு. சரியா? வலது பக்கம் செம்மறி ஆடு, இடது பக்கம் வெள்ளாடு நிறுத்திட்டு என்ன செய்யறாரு தெரியுமா? வலது பக்கம் இருக்கிற செம்மறி ஆடுகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வாங்க என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அல்லேலூயா. யார பார்த்து சொல்றாரு? அடங்கி ஒடுங்கி மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து வசனத்திற்கு கட்டுப்பட்டு நடந்துச்சு பாருங்க. அந்த செம்மறி ஆடு வலது பக்கத்துல நிற்கிற கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வாருங்க என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஆமென். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இடது பக்கத்துல இருக்கிற வெள்ளாட்டு கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். வாசிமா. நல்லா கவனிக்கணும். அதுக்குதான் வாசிக்க சொன்னேன். ஆமா, சுதந்திரிச்சுக்கோ. இடது பக்கத்துல இருக்கிற வெள்ளாட்டை சொல்லுங்க. இடது பக்கத்துல இருக்கிற வெள்ளாட்டை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எடுத்த உடனே என்ன சொல்றாரு? இடது பக்கத்து வெள்ளாட்டை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே. ஆமா ஆமா, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினிக்கு போங்கன்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? வெள்ளாட்டை பார்த்து சொல்றாரு. பிசாசுக்கு அடிபணிஞ்சு பிசாசுக்குன்னு ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த அக்கினிக்கு நீங்க போங்கன்னு வெள்ளாட்டை பார்த்து சொல்றாரு. பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடைசி காலம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலம். இன்னும் கொஞ்ச காலத்துல நடுவானில எக்கால சத்தத்தை நாம் கேட்க போகிறோம். யார் யார் விசுவாசிக்கிறீங்க? நடுவானில உயிரோடு இருக்கிறவர்களுடைய கண்கள் காணும்படியாக நடுவானில எக்கால சத்தம் தொனிக்க போகிறது. அந்த எக்கால சத்தத்திற்கு பிற்பாடு ஒரு குரல் எழும்ப போகிறது. இதோ மணவாளன் வருகிறார், இதோ மணவாளன் வருகிறார், இதோ மணவாளன் வருகிறார் என்று சொல்லுகிற ஒரு சத்தம் தொனிக்க போகிறது. அதற்கு பிற்பாடு வெண் குதிரையின் சத்தத்தை கேட்க போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் மீது வெண் வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம் தரித்த பொற்கிரீடம் சூடின ஆண்டவர் ஆகிய கர்த்தர் அவர் வீற்றிருக்கிறார். அவர் ஒரு நாளில இறங்கி வரப்போகிறார். அந்த நாளுக்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் வரப்போகிறார். தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளை இரண்டாக பிரிக்க போகிறார். பரலோகத்திற்கு செல்லுகிறவர்களை செம்மறி ஆடு என்று பெயரிடுகிறார். நரக பாதாளத்திற்கு தள்ளப்படுகிறவர்களை வெள்ளாடு என்று பெயரிடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எந்த மந்தையில இருக்க விருப்பப்படுகிறோம்? தொழுவத்துல மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட விரும்புகிறோமா, அல்லது எரிகிற அக்கினி கடலில தள்ளப்படுவதை விரும்பி வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் பாவத்தை நோக்கி சுகம் எங்கே என்று சொல்லி உலக பிரகாரமான காரியத்தை தேடி ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். தெரியுமா? நாள் நெருங்க நெருங்க எங்க போய்கிட்டு இருக்கோம்? எங்க போய்கிட்டு இருக்கோம்? ஆண்டவர்கிட்ட போய்கிட்டு இருக்கோம். சந்தோஷமா? சந்தோஷமா? எனக்கு 50 வயசு. போன மாசம் பர்த்டே. 50 வயசு முடிஞ்சிருச்சு. 51 தொடங்கிருச்சு.
50 வயசு ஆயிடுச்சு. எங்க குடும்பத்துல எல்லாம் சொன்னாங்க, 50 வயசு ஆயிடுச்சு. நான் சொன்னேன், 50 வயசு ஆனா என்ன, வயசு ஆக ஆக வருஷம் முடிய முடிய எங்க அப்பாவை நெருங்கிக்கிட்டே இருக்கிறேன். உண்மையா இல்லையா? அதுதான்மா சந்தோஷம். வயசாகுதுன்னு கவலைப்படக்கூடாது. நாலு ஓட ஓட எங்க போய்கிட்டு இருக்கான்? அப்பாவை முகமுகமாய் சந்திக்க நெருங்கி கொண்டு இருக்கிறோம். அவருடைய மடியில உட்கார நாளை நெருங்கி கொண்டு இருக்கிறோம். உண்மையா இல்லையா? எங்களெல்லாம் சாவு சொல்றியா? அப்படின்னா எங்களெல்லாம் சாவு சொல்றியான்னு கேக்குறீங்களா? அவ்வளவு ஈஸியாலாம் நீங்க சாக மாட்டீங்க, நானும் சாக மாட்டேன். ஏன் தெரியுமா? சுகமா போய் உக்காந்துக்கலான்னு பார்க்காதீங்க. இன்னும் எவ்வளவோ அவர் நம்மளை வறுக்கிறதெல்லாம் இன்னும் நிறைய பாக்கி இருக்குது. நம்மளை எண்ணெயில பொரிச்சு எடுக்கிற வேலையெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. பொரிச்சு வறுத்து கிண்டி அதுக்கப்புறம் தான் நம்மளை என்ன செய்வாரு, அங்க கொண்டு போவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த ஆட்டு மந்தையில நாம் இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு மேய்ப்பனா இருக்கிறேன், நான் உமக்கு ஆடா இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை செம்மறி ஆடாய் வைத்தருளும். நான் செம்மறி ஆட்டை போல உம்முடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறவளாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நம்மளை முழுசா ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளாகிய நாம் மற்ற தொழுவத்தில் இல்லாத மற்ற ஆடுகளை தேடி செல்லுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். முழுசா ஒப்பு கொடுப்பீங்களா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டியும் ஐயா, என்னை தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டியும் ஐயா, என்னிடத்துல அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அன்பு காட்டும். ஆண்டவரை ஒப்பு கொடுப்பீங்களா? ஒவ்வொருத்தவங்க கண்களுக்கு முன்னதாக ஆண்டவர் தன்னுடைய 2 கரங்களையும் நீட்டினவராய் அவர் சொல்றாரு, மகளே, என்னை நேசிக்கிறியா? மகனே, என்னை நேசிக்கிறியா? உன் அன்புக்காக நான் ஏங்குறேன். என்னை நீ நேசிக்கிறியா மகளே? என்னை நீ நேசிக்கிறியா மகனே? சொல்லுவோமா, மனசார சொல்லுவோமா? ஆமா ஆண்டவர், உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். என் மேய்ப்பன் எனக்கு வேணும் ஐயா. எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பன் எனக்கு வேணும் ஆண்டவரே. என் அன்புக்காக ஏங்குகிற என் தகப்பன் எனக்கு வேணும் ஆண்டவரே. சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மனம் போன போக்கில ஓட வேண்டும் என்று சொல்லி விரும்பாங்க. அந்த பாதையில ஓடினாயே அண்ணா, அக்கினி கடல் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடு. நித்தியமாய் இருக்க போகிற பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். எல்லாரும் அர்ப்பணிப்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒப்பு கொடுக்க ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, சும்மா உதட்டளவிலே அல்ல, ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராக உனக்கு அருகாமையிலே கடந்து வருகிறார். ஒவ்வொரு இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறவராக உனக்கு அருகாமையிலே கடந்து வருகிறார். தன்னுடைய கரங்களை நீட்டி உன்னை என் கரத்துல ஒப்பு கொடுப்பாயா? மகளே, நீ எனக்கு வேணும் என்று சொல்லி தன்னுடைய கரத்தை நீட்டி அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தந்துறியா? அவருடைய கரத்துல கொடுத்துறியா? ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்துருவீங்களா? ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி கொடுத்துருவீங்களா? ஒவ்வொருத்தவருக்கு அருகாமையிலும் கத்த
கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. யார் யார் முழு மனதோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட, முழு பலத்தோட அர்ப்பணிக்கிறீங்களோ, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் யார் அர்ப்பணிக்கிறீர்களோ அவர்கள் மீது ஒரு விசேஷித்த தேவ பிரசன்னம் இறங்குகிறது. அவர்கள் மீது ஒரு விசேஷித்த தேவ மகிமை இறங்குகிறது. தேவ மகிமை இறங்குகிறது. ஹalleluya, ஹalleluya. ஒரு விசேஷித்த தேவ மகிமை இறங்குகிறது. தேவ வல்லமை இறங்குகிறது. வாயத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கடைசி நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இங்க இருந்து வெளியே போறதுக்குள்ள ஒரு கிருபை, ஒரு புதிய கிருபை ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேணும். இங்க இருந்து கேட்டை தாண்டி வெளியே போறதுக்குள்ள, இந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ள, இந்த வேளையில ஒரு விசேஷத்த கிருபை வேணும்னு வாஞ்சிங்க. ஆவியானவர் நிரப்ப வல்லமை உள்ளவர், நிரப்ப வல்லமை உள்ளவர். ரிகமதினா மாப்பா ஓ சந்துரி பிரி அங்கர வலபா ரிகமரி அரகப சிக்கரி அமத்தரி அரவலபா. ஹalleluya, ஹalleluya. அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தருடைய தழும்புள்ள கரம் உன்னை தேற்றுகிறதை உணர்கிறாய் மகளே, உன்னை தேற்றுகிறதை உணர்கிறாய் மகனே. முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கும் பொழுது, ஓ ஹalleluya, கர்த்தருடைய பிரசன்னம் மகிமை மேகத்தை போல உன் தலையிலே நிழலுகிறது, உன் தலையிலே நிழலுகிறது. தேவ மகிமை நிழலிட்டதை ஆனால் உன் கட்டுகள் திறக்கப்படும், உன் நோய் அறுக்கப்படும். ஆமென், ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கினதை ஆனால் உன் குடும்பத்தின் சாபங்கள் மாறும் மகனே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். நீ அர்ப்பணிக்க. இதோ ஒரு வல்லமை மேகத்தை போல ஒரு மகிமை, உன்னை சூழ்ந்து கொள்ள இறங்குகிறது, உன்னை சூழ்ந்து கொள்ள கடந்து வருகிறது, உன்னை சூழ்ந்து கொள்ள மகளே. அந்த மேகத்தின் நடுவில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, மகளே நான் உன்னை நேசிக்கிறேன் என்கிற சத்தம் அந்த மேகத்தின் நடுவில் இருந்து தொனிக்கிறது. அந்த மேகத்தின் நடுவில் இருந்து உன் பெயரை சொல்லி அழைக்கிறவர் சத்தம் கேட்கிறது. மகளே மனுஷனுடைய அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, கைவிடப்பட்ட நிலைமையில தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, நேசிக்கிற மேய்ப்பன், ஜீவனை சிலுவையில கொடுத்த மேய்ப்பன், உன்னை மறவாத தேவன். அவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ எங்க ஓடினாலும் விட மாட்டேன். உன்னை பின்தொடர்ந்து வந்து பற்றி பிடித்து இழுக்கிற உன் தகப்பனாய் இருக்கிறேன். ஹalleluya. தேவ பிரசன்னம் சபை முழுவதும் ஆளுகை செய்கிறது. சபையின் உட்புறமும் வெளிப்புறமும் மகிமையினாலே மூடப்படுகிறது. மகிமை மூட இதோ உன்னுடைய கட்டுகள் தானாகவே அறுக்கப்படுகிறது. உன் சங்கிலி தெரிச்சு போகிறது. தேவ வல்லமை இறங்க உன் பலவீனம் முற்றிலும் பலனாய் மாறுகிறது. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு வந்த ஆத்துமா ஒன்றும் வெறுமையாய் அப்படியே போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக எங்கிருந்து புறப்பட ஆவியானவர் கிருபை செய்தருளும். ஆமென்.